हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। कैकेयी तनयस्त्वदेकशरणः मार्जालवत्सो यथा सौमित्रिस्त्वयि भक्तिमान् दृढमतिः कीशस्य वत्सो यथा शत्रुघ्नो भरतस्य पादकमले विन्यस्तभारो महान् एतेषाम् अभिरक्षणे तव विभो दीक्षा स्वधर्मस्य चेगे। பக்தி ரெண்டு விதமாக இருக்கு, பிரபத்தி ரெண்டு விதமா இருக்கு என்று பெரியோர்கள்லாம் சொல்லுவார். மர்க்கட கிஷோர நியாயம், மார்ஜால கிஷோர நியாயம் என்று. பூனைக்குட்டிய போல பகவானை அணுகிறது, அதுக்கப்புறம் குரங்கு குட்டிய போல பகவானை அணுகிறது. பூனைக்குட்டி மாதிரி குரங்கு குட்டி மாதிரின்னு ரெண்டு விஷயம். இதுல பூனைக்குட்டி அப்படிங்கிறது என்ன பண்ணும்? நிஷ்கவலையா இருக்கும். நம்மளை நம்ம அம்மா பாத்துக்கிறா அப்படின்னு அது எதுவுமே பண்ணாது. நம்மளை எல்லா விதத்துலயும் நம்மளை அம்மா எல்லாத்தையுமே பாத்துக்கிறா அப்படின்னே இருந்துடும். அம்மா தான் கவலைப்படும். குட்டியை நினைச்சுட்டு கர்ப்பவதியா இருக்கும் பொழுதே அந்த குட்டியை எங்க வச்சு பிரசவிக்கலாம் அப்படின்னு நம்ம ஆத்துலலாம் ஒரு ரூமை நம்மகிட்ட கேட்காமையே புக் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் பொதுவாகவே ஒரு ஆத்துல ஒரு ரூமை எடுத்துக்கிறது அந்த குட்டி அப்படின்னாலே அந்த ஆத்து மனுஷாலாம் பயப்பட ஆரம்பிப்பா. என்ன பண்ணுமோ ஏது பண்ணுமோ, அது ஆக்குபை பண்ணிட்டுருமே. அப்புறம் அது குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த ரூம்குள்ள யாரையுமே விடாது. பரவாயில்லாம் பார்த்து சீரும், குழந்தைய தான் அடிக்கிறதுக்கு வந்திருக்காளோ அப்படின்லாம் அதுக்கு தோணும், காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்கும். அது மாதிரிலாம் ஆகும். அதனாலயே இந்த ஆத்தை ரூம்குள்ள நுழைஞ்சிட போறதே எது அப்படின்னு எல்லாரும் ஜாக்கிரதையா இருப்பா. அதுல ஏதோ ஒரு ஆத்து ரூம்குள்ள நுழைஞ்சு அங்க பிரசவிச்சு அப்புறம் அந்த குட்டிக்கு இன்னும் எதையாவது கொண்டு வந்து கொடுத்து ஆகாரங்கள்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் பதைய அந்த குட்டியை இந்த பூனை பார்த்துக்கும், தாய் பூனை பார்த்துக்கும். எங்கெங்கெல்லாமோ சில சமயம் ஆத்துக்குள்ள எலியெல்லாம் கொண்டு வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த குட்டிக்கு ஊட்டுறதுக்காக. அது மாதிரிலாம் பண்ணும். அப்படி பார்த்துக்கும். அந்த குழந்தையோ நிஷ்கவலையா இருக்கும். இந்த தாய் பூனை எங்க கொண்டு போறதோ எப்படி வைக்கிறதோ அது மாதிரி இருக்கலாம். தாய் பூனை அந்த குட்டி பூனைய வாயால கவிண்டு பல இடங்களுக்கு போய் பார்த்து வளர்த்து ஒரு மாதிரி ஆளாக்கிடும். பகவானுக்கு இது மாதிரி சில பக்தாள் இருப்பாள். என்னென்ன பகவான் நம்மளை பார்த்துக்கிறான் அப்படின்னு. இன்னொரு விதமான பக்தி என்ன அப்படின்னா குரங்கு குட்டி அதனுடைய அப்ரோச். தாய்க்குட்டி நிஷ்கவலையா அங்கேன்னு எப்படி தாவினாலும் அந்த தாய்க்குட்டியை விடாம அந்த குட்டியினுடைய மடியையே, அதாவது தாய் குரங்கனுடைய மடியையே பிடிச்சிண்டு, குரங்கு பிடிம்பா இல்லையா, தாய் குரங்கனுடைய மடியையே பிடிச்சுட்டு இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் விடாது, எங்க ஜம்ப் பண்ணாலும் விடாது. இங்க இந்த குட்டி குரங்கு இருக்கு, அது தாய் குரங்கு பிடிச்சுக்கிற விதம். இது மர்க்கட கிஷோரன் நியாயம். அது மாதிரி சில பேர்லாம் எக்காரணத்தை கொண்டு பகவானை விட மாட்டோன்னு பிடிச்சிட்டு இருப்பா. அது ஒரு விதமான பக்தி. இந்த ரெண்டு விதமான பக்தியில இதெல்லாம் பெரியோர்கள்லாம் சொல்லுவா. இந்த ரெண்டு விதமான பக்திய, இந்த ரெண்டு விதமான பக்தியையும் ராமாயணத்துல பாக்குறா ஸ்ரீ அண்ணா. இந்த ஸ்லோகத்துல ராமாயணத்துல யாரிடத்துல இந்த பக்தி இருக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகம். பரதன் இடத்துல பூனைக்குட்டிக்கு இருக்கிற மாதிரியான பக்தி இருக்கு. இந்த பூனைக்குட்டி எப்படி தாய் பூனை நம்மளை பார்த்துக்கிறது அப்படின்னு இருக்கோ அது மாதிரியா பரதன் இருக்கிறார். ஏன் அப்படின்னு பிரபுவோட சங்கல்பம் முக்கியம் அப்படின்னு இருக்கார் பரதன். பொதுவா சொல்றேன், பிரபுவோட சங்கல்பம் அப்படின்னு நிறைவேற்றுறது அப்படிங்கிறது ஒரு விஷயம்.
அது எல்லா பக்தாளுமே அதுக்கு ஆசைப்படுவாங்க. அவருக்கு என்ன சங்கல்பமோ அதை அனுசரிச்சு இருக்கணும் அப்படின்னு எல்லா பக்தாளுமே ஆசைப்படுவார். ஆனால் சுயநலமா அவரோட சங்கல்பத்தை நிறைவேற்றுறது முக்கியமா அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வரும்பொழுது, பிரபு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காரு, அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோமே, நல்ல காரியங்கள்லாம் பண்றப்பா, க்ஷேமமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னா ஆச்சாரியனோ பகவானோ, அது வரைக்கும் நம்மளும் ரொம்ப நைஸான ஆச்சாரியன், நம்மளுக்கு ரொம்ப எவ்வளோ அருமையா இருக்கார் அவர் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளும். அதே ஆச்சாரியனை திடீர்னு நம்மகிட்ட எதையாவது பார்த்துட்டு, டே இப்படி பண்ணாதடா, இதை பண்ணாத அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவோங்கிறதான் பாயிண்ட். அதை வச்சுதான் சிஷ்யனுடைய சிஷ்யத்துவமே. நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக, ஆசீர்வாதம் பண்றதுக்காக ஆச்சாரியன், அதுக்காக யாராவது ஒருத்தர் வேணும். சைக்கலாஜிக்கலா அது நீட், அது மாஸ்லோஸ் நீட்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி. இது அவர் ஏன் உட்காந்துருக்காரு ஆச்சாரியன் அப்படின்னா, அப்பப்போ என்ன நான் அங்க போனேன்னா என்ன பார்த்து என்ன பண்ணா நடந்துருக்குப்பா, எல்லாம் க்ஷேமமா இருப்பா அப்படிங்கிறதுக்காக அவர் இருக்கார். அதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும், அவரை கோத்தி வச்சிருக்கு. அம்மாத்திரம்தான் ஆச்சாரியன் அப்படின்னு எடுத்துட்டு இருக்கிறவா கோடிக்கணக்கான பேர். ஆனா நம்ம பண்ற தப்ப திருத்துறதுக்காக ஆச்சாரியன். தப்பு பண்ணா அவர் கோச்சுவார், அவர் திட்டுவார் அப்படிங்கிற ஆச்சாரியன் இடத்துல நம்ம போக தயாரா இருப்போமா? வாஸ்தவத்துல அதுக்காக தான் ஆச்சாரியனே. ஆச்சாரியன்னு ஒருத்தர் இருந்தாருன்னா நம்மளை திருத்துவார். திருத்த ஆரம்பிச்சா அவர் யார் நம்மளை திருத்துறதுக்கு? உலகத்துல யார் இந்த தப்பு பண்ணல முதலிய கேள்விகளும் அது மாதிரியா மனசு போகுமே தவிர, ஐயோ அவர் சொல்றாரே திருத்திப்போமே, அது திருத்திக்கிறது ஏன் சுயநலத்துக்கு கஷ்டமா இருக்குமே அப்படின்னு. கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சுயநலம் முக்கியம் இல்லை, அவர் காட்டுற மார்க்கம் தான் முக்கியம் அப்படின்னு எத்தனை பேர் வருவா? அதுலயும் பகவானுக்காக தியாகம் பண்றது அப்படிங்கிறது பொதுவா லோகத்துல பாக்குறோம். பகவத் சங்கல்பத்துக்காக தியாகம் பண்றது, எதெல்லாம் தியாகம் பண்ணலாம் பகவத் சங்கல்பத்துக்காக? பகவானுக்கு இதுதான் விருப்பம் அப்படின்னு தெரிஞ்சாங்க. ப்ராபபிலி பகவானுக்கு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் அவ்வளவு விருப்பம் கிடையாது. அப்படி ஆச்சாரியனுக்கு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் அவ்வளவு விருப்பம் கிடையாதுன்னு தெரிஞ்சேன். மெட்டீரியலிஸ்டிக் லைஃபை தியாகம் பண்ணலாம். குடிகாரனா இருக்கும், ஆச்சாரியனுக்கு குடிச்சா பிடிக்காது அப்படிங்கிறதுனால குடிய தியாகம் பண்ணலாம். அல்லது ஏதோ ஒரு பெரிய நோபலான ஒரு விஷயத்துக்காக ஆச்சாரியன் அதை ஆச்சாரியனோ பகவானோ பகவத் விஷயமாவும் அதை எடுத்துக்கலாம். ஒரு ரொம்ப பெரிய நோபல் விஷயத்துக்காக நிறைய ரூபா செலவாகும். இது இன்னும் பெரிய லெவல். அது ரொம்ப பெரிய நோபல் காஸ். அதுக்காக சொத்து எல்லாத்தையும் கொடுத்து விட்டார். ஏன் அப்படின்ன, பகவான் முகோல்லாசம், பகவானுக்கு பிடிச்சவனா ஆயிடுவோம். நம்ம சம்பாதிச்ச சொத்து அல்லது பித்ருபைத்தாமகமான சொத்து, ஏதோ ஒரு பெரிய சொத்து இருக்கு இவர்கிட்ட, என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பெரிய நோபல் காசுக்காக கொடுத்துட்டார் அப்படிங்கிற தியாகம். இது மாதிரியான தியாகங்கள் எல்லாமே பெரிய தியாகம். பரதனிடத்திலேயே அந்த தியாகம் இருக்கிறத பார்க்கலாம். பித்ருபிதாமகமான சொத்து, கோசல தேசம், இக்ஷாக்கு வம்சத்தினுடைய சொத்து. இந்த சொத்து அப்படியே பரதங்கிட்ட வந்தாலும் கூட அதை அப்படியே வேண்டாம் அப்படின்னு உதர்றார். மிகப்பெரிய தியாகம். இவ்வளவு தியாகத்தை ஒருத்தன் பண்ணுவான், இதுவே ரொம்ப பெரிய தியாகம். பரதன் பண்ண தியாகமே ரொம்ப பெரிய தியாகம். இவ்வளவு பெரிய தியாகத்தை ஒருத்தன் பண்ணுவான். ஆனா எல்லா தியாகத்தையும் விட ரொம்ப கஷ்டமான தியாகம். எதை வேணா தியாகம் பண்ணலாம், ஒரு விஷயத்தை தியாகம் பண்ண முடியாது. ஒரு பக்தனுக்கு, ஒரு பிரபன்னனுக்கு ஒரு விஷயத்தை தியாகம் பண்ண முடியாது. உலகத்திலேயே யார் யார் பண்றாளோ தியாகம்னு, அந்த எல்லா தியாகத்தையும் விட மிகப்பெரிய கஷ்டமான தியாகம், பண்ண முடியாத தியாகம் ஒரு பக்தனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு, பகவானை விட்டு இருக்கிறது. பகவானை விட்டு இருக்கிறதுங்கிற தியாகம்
நினைச்சு பார்க்க முடியாத தியாகம். இததான் பரம விரகாசக்தி ரூபா என்று பக்தி சூத்திரம் சொல்லுகிறது. உத்கிருஷ்டமான விரகாசக்தியில கொண்டு போய் அவனை விட்டுடும். அது மூலமா ரொம்ப கஷ்டப்படுவான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார் லக்ஷ்மணர். ஜலாத்து மத்ஸ்யாவிவோ திருதௌ. ஜலத்திலேருந்து மீன் எடுத்து வெளியில போட்டா எப்படி துடிப்பாளோ அது மாதிரி பகவத் விரகத்தினால பக்தாள் துடிப்பா. பகவத் விரகத்துல பக்தாள் எவ்வளவு துடிப்பாங்கிறத நேற்றைய தினம் பார்த்தோம். ஒவ்வொருத்தருடைய விரகமும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நேற்றைய தினம் பார்த்தோம். அப்படி ஒரு உத்கர்ஷமான விரக வேதனை, தாங்க முடியாத ஒரு விரக வேதனை வருமே பகவான் இல்லாம. அப்படி இருக்கும் பொழுது பகவத் சங்கல்பத்தை நிறைவேற்றணும் என்பதற்காக அந்த பகவானையும் விட்டுட்டு இருக்கலாம் என்று துணிஞ்சவர் பரதன். அதுதான் என்ன, எனக்கு பகவானோட இருக்கிறத விட பகவானுடைய விருப்பப்படி இருக்கிறது தான் முக்கியம் என்ற துணிவு. லக்ஷ்மணனை ராமரை விட்டு பிரிச்சால் லக்ஷ்மணனுக்கு என்ன ஒரு விரக வேதனை வருமோ அவ்வளவு விரக வேதனை வரும் பரதனுக்கு. ஒரு காலம் அதுக்கு மேலேயும் கூட வரும். அப்பேற்பட்ட பரதன் ஆனால் ராமரையும் விட்டு இருக்கலாம்னு துணிஞ்சார். எப்படி அப்படின்னா அதுதான் ராமருடைய விருப்பமாகில், அப்படிதான் ராமர் இஷ்டப்படுவாராகில். இங்க அதுதான் ராமருடைய இஷ்டம். ஏன்னா பரதனும் ராமரும் 14 வருஷங்கள் பிரிஞ்சு இருந்தால்தான் சத்தியத்தை நிலைநாட்ட முடியும். அதுதான் இங்கே ராமபிரானுடைய சங்கல்பம் என்னும் பொழுது வேற வழி இல்லை. அடியேனோ பிரபந்தம், அவர் எப்படி வைக்கிறாரோ அப்படி. நான் காட்டுக்கு போறேன்ப்பா, நீ அயோத்தியில இருப்பா, பிரிஞ்சுதான் இருந்தாகணும்னு அவர் வச்சுட்டார் அப்படின்னா வேற வழி இல்லை. வேற வழி இல்லைங்கிறதுனால கல்லோ மட்டையோ கிடையாதே, ஈர நெஞ்சமாச்சே. அதனால அந்த ஒரு விரகத்தை, அப்படி ஒரு கஷ்டத்தை, தாபத்தை அனுபவிச்சுட்டு இருக்கார். 14 வருஷமும் ராமர் இல்லாம அனுபவிச்சாலும் கூட, ஆனால் ராமருடைய விருப்பம் இதுதான் என்னும் பொழுது ராமருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறேன் என்று அவர் அயோத்தியாவிலேயே இருந்தது, நந்தி கிராமத்திலேயே இருந்தது என்கிறது மிகவும் மகத்தான விஷயம். அப்பேற்பட்ட இந்த பரத பக்தியை இங்க மார்ஜால கிஷோர நியாயத்துக்காக எடுத்துக்கிறார். கைகேயி தனயா த்வதேக சரணஹா மார்ஜாலவத்சோ யதா சௌமித்ரிஹி தொயி பக்திமான் திருடமதிஹி கீஷஸ்ய வத்சோ யதா. அடுத்தது மர்க்கட்ட கிஷோர நியாயத்துக்கு யார் உதாரணம்? லக்ஷ்மணர். ஏன் அப்படின்ன, என்னத்தான் இருந்தாலும் ராமரை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. சில பக்தாள் அப்படி இருப்பா, சில பக்தாள் இது மாதிரி. மற்றவா எல்லாரையுமே ஏதோ ஒரு சால்சால்பு சொல்லிட்டு ராமர் பிரிச்சுட்டார். அயோத்தி மக்கள் எல்லாரையும் தூங்க பண்ணிட்டே கிளம்பி போயிட்டார். வேற ஒண்ணுமே பண்ணல, எல்லாரையும் ஒரு நாள் தூங்க பண்ணார், கிளம்பி போயிட்டார். கௌசல்யமாவுக்கு ஒரு சால்சாப், சபவத்தியா ந கர்த்தவியா, இக்கட்டான நிலையில பர்த்தாவை விட்டுட்டு வரக்கூடாதுமா, தசரத சக்கரவர்த்தியை விட்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு ஒரு உபதேசம் பண்ணார், கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு, இத்தனை ஜனங்களையும் தூங்க பண்ணிட்டு கிளம்பினா கூட அந்த சுமந்திரன் பின்னாடியே வரார். பின்னாடி வர சுமந்திரனையும் எப்படியோ பல வார்த்தைகள் சொல்லி 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 சமாதானப்படுத்தி, அப்படி இப்படியுமா சமாதானப்படுத்தி சுமந்திரனையும் கிளப்பிட்டார். இத்தனை பேரையும் கிளப்பின பிறகும் ராமராலேயே நினைச்சும் ஒரு ஆளை கிளப்ப முடியல அப்படிங்கிறது லக்ஷ்மணன். முடியாது அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னா, சரி போ அப்படின்னு விட்டுடுவார். அவனை கிளப்ப முடியாது. கலப்பணும்னு எங்கேயாவது ராமர் நினைப்பாரா அப்படின்னு நினைப்பார். ஏன் அப்படின்னா பிராக்டிக்கலா திங்க் பண்றவர். உலகத்துல என்ன தன்னோட அன்பு மட்டும்தான் இருக்காங்க, என்னோட அன்பு மட்டும்தான், அதுக்காகவே இவனை எடுத்துருவேன் அப்படின்னா சுயநலவாதமா போயிடும். அதனால என்னென்ன அவாவா டியூட்டியை செய்யணும்பா. சுமந்திரனுக்குன்னு வீடு வாசல் இருக்கு, அவன் ஆத்துக்கு போகணும்,
சுமந்திரனை திருப்பி அனுப்பணும் தான் நினைப்பார். அயோத்தி மக்கள் எல்லாரும் பின்தொடர்றாள். அவளுக்கு வீடு வாசல் இருக்கு, அவளுக்கு பந்துக்கள் இருக்கா, வீடு வாசல் இருக்கு. அவளை அந்தந்த பொறுப்புல அங்கங்க இருக்க வைக்கிறதுங்கிறது இவர் பொறுப்பு. அதனால எல்லாரையும் திருப்பி தான் அனுப்புவார். எல்லாரும் அப்படியே உத்ரேகத்துல பிரேமையில எல்லாரும் தான் பின்னாடியே ஓடி வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறவர் கிடையாது ராமரே. அதனால திருப்பி இப்படியாவது அனுப்பிடணும் அப்படின்னு தான் நினைப்பார். எந்த அவதாரத்திலுமே பகவான் அப்படிதான் இருக்கார். இருந்தாலும் கூட அதையும் மீறின தீவிரமான ஈடுபாடு, என்னால ராமா உன்னை விட்டுட்டு இருக்க முடியலையேப்பா, நீயே சொன்னாலும் என்னால முடியாது அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒரு சில பேர் இருப்பா. அவளை என்ன பண்றது? அது மாதிரி వ్యక్తిகளை தான் என்ன பண்ணுவா அப்படின்னா, சரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு அவளுக்கு ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுப்பாளாம். ஒரு விசேஷமான அனுமதி, அப்படியாப்பா இருக்கையா அப்படின்னு விசேஷமான ஒரு அனுமதி கிடைக்கும். சமர்த்த ராமதாசரி எடுத்துட்டேன்னா, ராம கைங்கரியத்துக்கு அங்கங்க ஒவ்வொருத்தர் அனுப்பிச்சுட்டார் இல்லையா. சாரன்பூர்ல உத்தவ சுவாமிய செட்டில் பண்ணார். உத்தவ சுவாமி தான் அவ சிஷ்யாலே முதல் சிஷ்யர். சாரன்பூர்ல செட்டில் பண்ணார். அதே மாதிரி தத்தாத்திரேயன்னு ஒரு சிஷ்யர் அப்புறம் மாகூர்ல செட்டில் பண்ணார். அக்காபாயிய தான் முதல்ல நடத்தின மட்டம் இருக்கே டாக்கலி பஞ்சவட்டியில, அந்த மட்டத்துல செட்டில் பண்ணார். அதுக்கப்புறம் பீமராவ் கோஸ்வாமி தஞ்சாவூர்ல செட்டில் பண்ணார். வேணாபாயின்னு ஒரு அம்மா இருந்தா, ரொம்ப பெரியவாவா, அவளை மீரஜ்ல செட்டில் பண்ணா. அவ சிஷ்யா, சமர்த்தரோட சிஷ்யாளி வாழலாம். அங்கங்க அவாவா இருக்கிறதுக்கான இடம் தான் அவாவால, ஏன்னா அந்தந்த கைங்கரியம் நடந்தாகணும். அங்கங்க செட்டில் பண்ணாலும் கூட புஜம் ராமஸ்ய தட்சிணம்ங்கிற மாதிரி லக்ஷ்மணன் சொல்றார் இல்லையா, புஜம் ராமஸ்ய தட்சிணம். அது மாதிரி இவரை விட்டு பிரிய முடியாத, பிரிஞ்சால் பரம விரகாசக்தி ஏற்பட்டுடுங்கிற மாதிரியான எந்த ஒரு கல்யாண சுவாமி இருக்காரோ, கல்யாண கோஸ்வாமி கல்யாண சுவாமிலாம் சொல்லுவா, சமர்த்தருடைய சிரேஷ்டமான சிஷ்யன். உத்தவ சுவாமி ஜேஷ்டன், கல்யாண சுவாமி சிரேஷ்டன். இந்த கல்யாண சுவாமியை எப்போதும் தன்னிடத்துல வச்சுட்டார். இவரை பிரிக்க முடியாது, சமர்த்தரை விட்டு பிரிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அது மாதிரி இந்த சொரூபம் அது மாதிரி, கல்யாண சுவாமிங்கிறவர் அது மாதிரி. அவருக்கு வாழ்க்கையிலேயே ஒரே ஒரு கமிட்மெண்ட் உண்டுன்னா அது சமர்த்தர் தான். வேற கமிட்மெண்ட் கிடையாது, சொந்த பந்தமும் கிடையாது. அங்க வேணா போய் கொஞ்சம் இதை பார்த்துட்டு வரேனே, இதை பண்றேனே, அதை பண்றேனே, அல்லது வேற காரியங்கள்லையும் கமிட்மெண்ட் கிடையாது. வேற ஒரு காரியமும் கிடையாது. சமர்த்தரை விட்ட வேற கமிட்மெண்ட் கிடையாதுன்னா, சொந்த பந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது, வேற காரியங்களும் கிடையாது. இன்னொரு காரியத்தை இழுத்து போட்டுட்டேன், அதை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதும் கிடையாது. இது எதுவுமே இல்லாத ஒரு நிஷ்டை. அதெல்லாம் இருக்கிறவாளெல்லாம் தப்புன்னு நான் சொல்லல. உலகத்துல எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. அவாவாளுக்கு பலவேறு விதமான காரியங்கள் இருக்கும், கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். லட்சக்கணக்கான பக்தாள் அப்படிதான் இருப்பா, மலையான பக்தாள் எல்லாமே அப்படிதான் இருக்கும். அவாவாளுக்கு பலவேறு விதமான வேலைகள் இருக்கும். அந்தந்த வேலையில அந்தந்த டியூட்டியில அவாவா இருக்கணும் தான் பகவானை எதிர்பார்ப்போம். இருந்தாலும் நான் இப்ப சொல்றது, கோட்டியில யாரோ ஒருத்தர், கல்யாண சுவாமிங்கிறவர் பிறந்தது சமர்த்தர்க்கார். சமர்த்தரை விட்ட வேற எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. அதனாலதான் கல்யாண சுவாமி வேற 1000 பேரை சொன்னாலும் லக்ஷ்மணன் தான் இன்னொருத்தன் ஆயிட முடியுமா உலகத்துல? வேற கமிட்மெண்ட் கிடையாது. ராமருங்கிற கமிட்மெண்ட்டை தவிர வேற கமிட்மெண்ட் அவருக்கு கிடையாது, இருக்க முடியாது. லக்ஷ்மணன் தான். அது மாதிரி பாக்குறோம், அந்தந்த மகான்களோட யாரோ ஒருத்தர் அது மாதிரி இருப்பார். கூரத்தாழ்வான் அப்படின்னு இருந்தார் ஸ்ரீ ராமானுஜரோட. இந்த கூரத்தாழ்வான் பெரிய கோட்டீஸ்வரன். கூரத்தாழ்வான்கிற பெரிய கோட்டீஸ்வரன். அவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரன் அத்தனை செல்வங்களையும் விட்டுவிட்டு ஆண்டாளம் யாரையும் அழைச்சிண்டு ஸ்ரீரங்கத்துல செட்டில் ஆயிட்டார். ஏன் அப்படின்னா, என்ன கொல்ல போறதுரா, சாட்சாத் ராமானுஜர் கிடைப்பார? ராமானுஜர் நேரம் கிடைப்பாரா? எங்கேயாவது வந்திருக்கார், ஏதோ ஒரு 125 திருநட்சத்திரங்கள் இங்க பூமியில சஞ்சாரம் பண்றார். இந்த சமயத்துல அவரோட போய் இருந்துடுவோம்.
குடும்பம் குழந்தைகள்னு இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் அழைச்சின்னு போவோம். எதையும் உடல வரல, எல்லாத்தையும் அழைச்சின்னு போய் ராமானுஜரோட திருவடியில போட்டு விட்டு நம்மளும் நிம்மதியா அங்க போய் இருந்தோம். வேற என்ன பண்ண போறோம்? இங்க கூரம்னு ஒரு ஊர், இங்க உட்காந்து என்ன பண்ண போறோம்? நம்ம இவ்வளவு கோடி ரூபாயும் கட்டி ஆண்டு என்ன பண்ண போறோம்? எல்லாம் போட்டோம், எல்லாத்தையும் தானம் பண்ணோம். பண்ணிட்டு ராமானுஜரே கதின்னு ஸ்ரீரங்கத்துல வந்து ஒரு குடில் அமைத்து கொண்டு வாழ்ந்தார். வாழ்ந்து என்ன பண்ணார் அப்படின்னு, ராமானுஜருக்கு அயலா வேற எதுவும் தெரியாதும் வாழ்ந்தார். ராமானுஜரே கதின்னு வாழ்ந்தார். ராமானுஜரை தவிர வேற எதுவும் தெரியாதவருக்கு, அவர் குடும்பத்துக்கே ராமானுஜரை தவிர வேற யாரையும் தெரியாது அப்படின்னு ராமானுஜருங்கிற ஒரு கமிட்மெண்ட் தான் வாழ்க்கையில அப்படின்னு வாழ்ந்தார். அப்படி வாழ்ந்தவரை பார்த்து, இல்லப்பா நீ கூரத்துல தான் இருக்கணும், அங்க போய் இங்க வந்த அப்படிலாம் ராமானுஜரே பேசினாலும் ஈடுபடாது. நம்மளாம் ராமானுஜர் பேசினாரான்னு தெரியல, பேசினாலும் ஈடுபடாது. அது மாதிரி பாக்குறோம் மகான்கள் சரித்திரத்திலாம், அந்தந்த மகானுக்கு கூட அது மாதிரி ஒரு ஆள் இருப்பான். அது மாதிரி ராமச்சந்திர பிரபுவுக்கு யார் இருந்தா அப்படின்னா, சௌமித்ரிஸ்தொய் பக்திமானு திருடமதி கீசஸ்ய வத்சோயதா. லக்ஷ்மணம் புடிச்ச குரங்கு புடிதானா, ராமரை விட்டமாட்டார் லக்ஷ்மணம். நிஷ்ட, லக்ஷ்மணனோட நிஷ்ட இங்க பிரதானம். ராமரை விடமாட்டார், ராமருக்காக மட்டும்தான் தன்னோட வாழ்க்கை அப்படின்னு ராமருக்காக இருந்துட்டு, ராமர் எங்க போனாலும் ராமரோட கூட போயிட்டு ராமருக்கே கைங்கரியம் பண்ணிட்டு, அது மாதிரியா வேற கமிட்மெண்ட்டே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த லக்ஷ்மண சுவாமி. இந்த மகனியர்கள்லாம் கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். பரதன் தான் பரதன், லக்ஷ்மணன் தான் லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் தான் எப்பேற்பட்ட லக்ஷ்மணன். இவா 2 பேருக்கு குறை இல்லையா? 3வது யாருன்னா சத்ருக்னம். சத்ருக்னா பரதஸ்ய பாத கமலே விநியஸ்த பாரஹ மகாகானி. சத்ருகனுடைய பெருமை என்ன அப்படின்னா, சத்ருகனுடைய பெருமை தது ஆசிரிதம் என்கிறது தான். தது ஆசிரிதன், அதாவது ராமரை ஆசிரியிச்சவர் பரதன், அந்த பரதன் ஆசிரியிச்சவர், அதுல நிஷ்டை உடையவர். ஆசிரிதர்னா விளையாட்டான ஆசிரிதர் இல்ல, நிஷ்டை. இது ரொம்ப பெரிய விஷயம். என்ன பெரிய விஷயம்னா, சாட்சாத் ராமரே பூலோகத்துல அவதாரம் பண்ணியிருக்கும் பொழுதும் அவரை நேர பார்க்கலாங்கிற மாதிரி, ஏதோ பிற்காலத்துல வந்த பக்தாள்லாம் ஒரு 10 நிமிஷம் சாட்சாத்காரம் பண்ணாலே அது மாதிரி பார்க்காம, நம்முடையவே அண்ணாவாக, நம்முடையவே பிள்ளையாக, நம்முடையவே பந்துவாக, அது மாதிரிலாம் பார்க்கலாங்கிற மாதிரி அவருடையவே வாழ்க்கைன்னு ஒண்ணு அமைச்சுண்டு இந்த பூலோகத்துல அவர் சஞ்சாரம் என்ற காலத்திலையும் கூட சத்ருக்னனுக்கு ஈடுபாடு பரதனிடத்துலதான் இருந்தது. அது என்ன ஆச்சரியம், அதுல மாரீசனுக்கு ஈடுபாடு ராவணன்கிட்ட தான் இருந்தது. ராமர் காலத்திலேயே பிரகாஸ்தனுக்கு ஈடுபாடு வந்து ராவணன்கிட்ட தான் இருந்தது. அது மாதிரி பரதன் இருந்துட்டு போறது அப்படிங்கிற மாதிரி விஷயம் இல்லை. மாரீச்சனோ பிரகாஸ்தனோ ராமரோட அருமையை புரிஞ்சுட்டுவா கிடையாது. ராமர் பெயர்பட்ட ராமரே வாழ்ந்துட்டு இருந்த காலமா இருந்தாலும், அவரோட அருமையை உள்ளபடி புரிஞ்சவனா இருந்தாலும், ஆனா இவனோட ஈடுபாடு மட்டும் என்னென்ன, பரதனிடத்துல எதனால ஈடுபாடு, ஏன் ஈடுபாடு அப்படின்னா, அவ்வளவு ராம குணங்களை சொல்றாரே பரதனோட பழகதான் ராமரோட வேல்யூ புரியும். அப்படிங்கிறதுனால வந்த ஈடுபாடு, அந்த ஈடுபாடு சாட்சாத் ராமர்கிட்டே உள்ள ஈடுபாடை விட பரதங்கிட்ட ஜாஸ்தி இருக்கு. இதுதான் ஆசிரிதாசிரிதனா இருக்கிறது. ஆசிரிதாசிரிதனா இருக்கிறதுங்கிறது இதுதான். ஈடுபாடு எதனால வந்ததுன்னு, ராமரால தான் வந்தது. ராமரால தான் வந்தாலும் கூட அந்த மனசு பரதங்கிட்ட இருக்கு. பரதங்கிட்ட இருக்கிறதுக்கு காரணம், அவர் வந்து நிறைய ராமரை பத்தி பேசுவார். அவரோட கூட இருந்து ராமரை அனுபவிக்கணும். அவர் எப்படி ராமரை அனுபவிக்கிறாரோ அது மாதிரி அனுபவிக்கணும். ராமர் கிட்டக்க நேர போயிடக்கூடாது, பகவான் கிட்டக்கையே நேர போயிடக்கூடாது.
ஏன் போயிடக்கூடாதுன்னு அபச்சாரப்படலாம், தெரியாது, அவரோட வேல்யூவும் தெரியாது. ரொம்ப நம்ம தான் ரொம்ப இதுவாக்கணும், பெரிய பிஸ்தாவாக்கும்ட்டு அங்கேருந்து போய் பகவான் கிட்ட நேர பழகிறேன்னு போயிட்டு ஏதாவது அபசாரமா மாறினாலும் மாறலாம். நம்ம சூர்பனக போய் நின்ற மாதிரி ஏதோ ராமரை பார்த்த உடனே கொள்ள ஆசை வரதான் வந்தது. இந்த முறைப்படி போக வேண்டாமோ, பழக தெரியல ராமர்கிட்ட போய். வந்தது கொள்ள ஆசை தானே, ஆசை வர்றது தப்பு இல்லை ராமர் இடத்துல, ஆனா போய் பழக தெரியல. அப்படி பழக தெரியாது, எங்கேயாவது போய் அபச்சாரப்பட்டுடுவோம். அல்லது அவர் ரொம்ப பெரிய ஆடவர் பிரபு இருக்காரு, நிறைய லௌகீகம் அவரை சுத்தி இருக்கும். சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப அபியுதயத்துக்காக உழைக்கிறவர் அவர், ஜகத்தினுடைய அபியுதயத்துக்காகவே உழைக்கிறவர். அப்படிங்கிறதுனால அவன் ஏதாவது பிரச்சனையை அவன் வீட்டு பிரச்சனையெல்லாம் கொண்டு வருவான், விண்ணப்பிப்பான், அந்த லௌகீகத்தெல்லாம் சால்வ் பண்ணிட்டு இருப்பார். அவரோட கூட இருக்கும் பொழுது அவர் யாரு, அவரோட வேல்யூ என்ன, அவரோட குணம் என்ன அப்படிங்கிறது அவ்வளோ புரியாதான். அதுவே அவரை புரிஞ்சுண்டவா, அவரை அனுபவிக்கிறவா அவளோட இருக்கும் பொழுது அவாதான் இவரோட வேல்யூ என்ன, இவரோட குணம் என்னங்கிறத எடுத்து சொல்றவா. அது மூலமா அவரை புரிஞ்சுண்டா உண்டு. புரியுற மாதிரி சொல்றேனே, நான் விபவத்தை சொன்னா உங்களுக்கு புரியாது, அர்ச்சைய சொல்றேன். இப்போ ரங்கநாதர் அப்படின்னு இருக்கார், எவ்வளவோ கூட்டம் வருது ரங்கநாதர் கோவிலுக்கு, எவ்வளவோ கூட்டம் போறது, எல்லாருமே பாக்கியவான்கள் தான். இருந்தாலுமே ரங்கநாதரை எப்படி ஆழ்வார் அனுபவிச்சிருக்கார் அப்படின்னு ஒரு 4 பாசுரங்கள் கத்துண்டு அல்லது காலக்ஷேபம் கேட்டுட்டு, இப்படியா ஆண்டாள் ரங்கநாதரை அனுபவிச்சிருக்கார், இப்படியா அனுபவிச்சிருக்கார் நம்மாழ்வார், இப்படியா அனுபவிச்சிருக்கார் திருமங்கை ஆழ்வார் அப்படிங்கிறத மனசுல வச்சுண்டு ரங்கநாதன் இடத்துல போகும் பொழுது அதுக்குதான் பக்தின்னு பேருப்பா. அதுக்குதான் பக்தின்னு பேர். லட்சக்கணக்கான பேர் வராளே திருப்பதிக்கு, வரா கோடிக்கணக்கான பேர் வரா, திருப்பதிக்கு வந்துட்டே இருக்கா, வரா போறா. விஐபிஸ்லாம் வருவா, ஸ்டார்ஸ்லாம் வருவா. என்னவோ இருக்கு என்னவோ வருது போறது எல்லாம் மாயாஜாலமா இருக்கு. ஆனா இத்தனைக்கும் மத்தியில எவன் தன்யன் அப்படின்னா அந்த குலசேகராழ்வார் பாசுரத்தை அனுபவிச்சு குலசேகராழ்வார் பார்க்கிற மாதிரி திருமலையப்படம் பார்க்கணும் அப்படின்னு வரம் இருக்கான் பார்த்தேடா. அது மாதிரி ஒருத்தன் வரமாட்டானான்னு பெருமாளே இயங்குவார். ஏன்னா அவன்கிட்ட தான் நிஜமான அன்பு இருக்கு, நிஜமான பக்தி இருக்கு, நிஜமான சித்த சுத்தி இருக்கு. அந்த சித்த சுத்திக்கு பெருமாளே இயங்கி நிற்பார். தராசுல வையுங்க, ஒரு பிரேம பக்தனையும் கோடிக்கணக்கான ஜனங்களையும் தராசுல வையுங்க, யாருக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தி அப்படிங்கிறது. அது எப்படி வருது அந்த பிரேம பக்தி அப்படின்னு, அப்படிப்பட்ட பிரேம பக்தாள் எப்படி அனுபவிக்கிறாங்கிறத பார்த்து அவளோட பழகி அவளோட கொஞ்சம் இருந்து அவளுக்கு ஒரு கைங்கரியமாவது பண்ணி அவளோட கதாசிரவணம் அவகிட்ட கொஞ்சமாவது காலக்ஷேபம் கேட்டு வரவேண்டிய பக்தி. அங்கதான் ததாஸ்ரிதாஸ்ரிதானுபாவா, ஆஸ்ரிதாஸ்ரிதன் அப்படிங்கிறதுனுடைய பெருமை அங்கதான் சத்ருகுணன் போட்ட வழி. मथुरा जावे द्वारिका भावे जो जगन्नाथ साधु संगति हरि भजन बिनु कछु न आवे हाथ என்று கபீரோட வாக்கியம். மதுரைக்கு தான் போ, துவாரகைக்கு தான் போ, ஜெகநாதத்துக்கு தான் போ, சத் சங்கமோ ஹரிபஜனையோ இல்லாம அது பிரயோஜனப்படாது அப்படின்னு விட்டார். சத் சங்கம்னு சொல்றாருங்க, சாது சங்கதி. பண்டரிபுரமே போனாலும் கூட பாண்டரங்கட புரிஞ்சுக்க முடியாது. ஏதோ ஒன்று கருப்பா இடுப்புல கை வச்சுன்னு ஒரு ஸ்டாச்சு நிற்கிறது அப்படிமா போயிட்டு, அவ்வளோதான் தெரியும். என்னடா இங்கே கொண்டு வந்து விட்ட, கருப்பா ஏதோ ஒன்று ஸ்டாச்சு நிற்கிறது, மற்ற ஸ்டாச்சுலாம் தொட முடியாது, ஏதோ தொடரா அவ்வளோ அப்படின்னு முடிச்சிருவான் நீட்டா. அவ்வளோதான் புரியும் பண்டரிபுரம் போயிட்டு. அது சித்தனாய் உட்காந்துட்டு துக்காராமோட அபங்கம் அது பாடியோ அதோட அர்த்தம் புரிஞ்சுண்டோ, அது பெரியவாள்லாம் அந்த துக்காராமுடைய அபங்கத்தை, நாமதேவருடைய அபங்கத்தை பாடி கேட்டோ, அவ எப்படி அனுபவிக்கிறாங்கிறத பார்த்தோ, அவ அந்த பாண்டரங்கனோட குணத்தை எடுத்து சொல்லியோ, மறுபடியும் சத்சங்கம் வேண்டிருக்கு, பக்தி வேணும்னு
பக்தி இல்லாம க்ஷேத்ராடனம் பண்ணலாம். தீர்த்தாடனம் வேற, பக்தி வேற. அலம் பிரதைஹி அலம் தீர்த்தைஹி அப்படிங்கிறார் இல்லையா? தீர்த்தைன்னு சொல்லிட்டு அப்புறம் பக்தி ரேகைவ முக்தி தான். அப்ப பக்தியும் தீர்த்தாடனத்தையும் பிரிச்சு காட்டுறாரு. தீர்த்தாடனம் க்ஷேத்ராடனம்லாம் எப்போ சபலமாறுது அப்படின்னா, க்ஷேத்ராடனம் அப்படிங்கிறது பக்தாளோட போனாதான். அந்த பக்தாள்லாம் அங்க சத்சங்கம் நடத்துவாளே, அந்த சத்சங்கத்துல கலந்துட்டாதான் அந்த க்ஷேத்ராடனத்துடைய உண்மையான வேல்யூ அங்க புரியறது. சத்ருகுணம் அதுக்காக சொல்ல வரேன். தேவமற்றறியேன்னார் முதலுகவி ஆழ்வார். தேவமற்றறியேன்னு தொண்டடிப்படி ஆழ்வார் சொன்னா அதுக்கு அர்த்தம் வேற. ரங்கநாதனை தவிர வேற யாரையும் தெரியாதுன்னு அர்த்தம். தேவமற்ற அறியேன் அப்படின்னு மதுரகவி சொன்னா நம்ம ஆழ்வாரை தவிர வேற தெய்வம் தெரியாதுன்னு அர்த்தம். அப்படி இருந்தவர் மதுரகவி. சத்ருகுணனுக்கு பரதனிடத்துல இருந்த அப்படி ஒரு நிஷ்டை. அதனாலதான் பெரியாச்சாம்பிள்ளை அனகஹாங்கிற சொல்லுக்கோ நித்திய சத்ருகுணஹாங்கிற சொல்லுக்கோ அப்படி அர்த்தம் பண்ணிட்டு போயிட்டார். என்ன அப்படின்னா, சாட்சாது ராமரே இருந்தாலும் கூட சத்ருகுணனுக்கு பரதனிடத்துல உள்ள ஈடுபாடு, அதுல ரொம்ப சந்தோஷப்படுறது யாருன்னு ராமர் தானா. ராமரிடத்துல ஈடுபாடு அப்படிங்கிறத விட பரதனிடத்துல ஈடுபட்டா அதுல லக்ஷ்மணனையே அதுக்கு அட்வைஸ் பண்றாரு. லக்ஷ்மணனை பார்த்தது ஒன்னே நீ பார்த்துல, ராமனை தவிர எதுவும் தெரியாதுன்னு லக்ஷ்மணனை பார்த்து தாமேவ இக்ஷாகுணாதசிய பரதசிய கதாம் குரு. நிறைய பரதனோட கதையெல்லாம் சொல்லுப்பா, பரத நாம சங்கீர்த்தனம் பண்ணுப்பா, பரத கீர்த்தனம் பண்ணுப்பா, பரத ஸ்மரணம் பண்ணுப்பா, பரதனையே நினைச்சிட்டு இருப்பான்னு லக்ஷ்மணனை பார்த்து சொன்னார் ராமர்னா. அப்போ இந்த ஆஸ்ரிதானுபாவம்ங்கிறத எவ்வளவு மதிச்சிருப்பார் ராமர் அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கு. ராமராம்.